அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையும் கருணையும் இருப்பதன் காரணமாகவே அல்லாஹ் இந்த உயர்வான மஜ்லிஸிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நாம எல்லாம் நினைச்சிடலாம், இன்னைக்கு திக்ர் மஜ்லிஸ் இந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதனால நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் திக்ர் மஜ்லிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். யாரை அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ்க்கு வரணும்னு நாடுகிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் திக்ர் மஜ்லிஸ்க்கு வர முடியாது. அது எவ்வளவு பெரிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ். நான் நாடாம நீ நாட முடியாது, நான் நாடுனா நீ என்ன செய்ய முடியும், உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நான் நாடுல எதுவுமே நடக்காது, எல்லா சமயமே நின்றோம். ஒரு சில கல்யாணம் பார்த்துருக்கோமா இல்லையா, எல்லா கல்யாணத்துடைய ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருவாங்க, சமையல்ல இருந்து மண்டபத்துல இருந்து எல்லாம் ரெடி ஆயிடும், பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. லாஸ்ட்ல ஏதாவது சின்ன காரணம் அந்த கல்யாணமே நின்று போயிடும். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த இடத்துல இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னு சொன்னா சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவும் நடக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் திக்ர் மஜ்லிஸ் நடக்குது. குறிப்பா ஏன் வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திக்ருடைய மஜ்லிஸ் ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மகளால ரொம்ப நாளா நான் ஒரு வருஷமா பெண்கள் பயன் ஏற்பாடு பண்ண சொல்றேன். ஜமாத்தார்களா ரொம்ப முயற்சி செய்யறாங்க, எதுவும் நடக்க மாட்டேது. ஏதோ பெரிய ஒரு தீய சக்தி தடுக்குதுன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பயான் வைக்கணும், வாரத்துல மாசத்துல 2 தடவை அவங்களுக்கு பயான் வச்சு அவங்களை தர்பியத் செய்யணும் அப்படின்ற நிலை என்ன இருக்குது. இருந்தாலும் இது என்ன முசீபத்துன்னு தெரியல, அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அது ஏற்பாடு செய்வான். இருந்தாலும் திக்ர் மஜ்லிஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மஜ்லிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் பயன் பண்ணதான் நம்ம வந்துருக்கோம். திக்ர் மஜ்லிஸ்னா என்னது? கலிமாவை தெரிந்து கொள்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்னது என்ன தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நம்பணும்னா அல்லாஹ்வை நம்புங்க. தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ் தானே தவிர நீங்க வைத்திருக்கக்கூடிய பணமோ வீடோ நீங்க வைத்திருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸோ கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, நாங்க சம்பாதிக்கிறோம் அதனால நாங்க சாப்பிடுறோம், நாங்க வேலைக்கு போறோம் அதனால அந்த காசு வருது அதனால நாங்க சாப்பிடுறோம் என்பதாக நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன் தவறு என்று சொன்னால், நீங்கள் உங்க பண காசு நம்பாதீங்க, நீங்க அல்லாஹ்வை நம்புங்க. ஒரு தடவை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி போய் நிற்கிறாங்க. இகாமத் சொல்லப்படுது. இகாமத் சொல்லப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுவைக்கணும், அப்படிதானே? உடனே அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த தொழுகையை தொழ வச்சாங்க. இப்ப தொழுகை முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இகாமத் சொல்லிட்டாங்க, தொழுகைக்காக நீங்க நின்னுட்டீங்க, அப்படி நின்றதுக்கு பிறகு நீங்க வேகமா வீட்டுக்கு போனீங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு 2 தங்க நாணயம் என் வீட்டுல இருந்துச்சு. 2 தங்க நாணயம் என் வீட்டுல இருந்துச்சு. அதை இன்னும் தர்மம் செய்யாம என் வீட்டுல நான் வச்சிருக்கிறேன். என் ஞாபகம் வந்த உடனே வேகமா வீட்டுக்கு போய் அந்த 2 தங்க நாணயத்தை தர்மம் செஞ்சுட்டு நான் வரேன். என்ன விளக்குது உங்களுக்கு? நம்ம கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது பீரோல, தக்பீர் கட்டி தொழுகிறோம், நம்ம ஞாபகம் வருது 10,000 ரூபாய் வீட்டுல இருக்கு, என்ன செய்யணுமோ? எல்லாம் 10,000 ரூபாய் தான் இருக்குது, இனி ஒரு 10,000 ரூபாய் இருந்தா ரொம்ப நல்லது, இனி ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா சந்தோஷம், ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா ரொம்ப சந்தோஷம் என்று நாம் இருப்போமே தவிர அந்த 10,000 ரூபாய் எடுத்து தர்மம் செஞ்சுட்டு வருமா நம்மகிட்ட இருக்கான கிடையாது. ஏன் பெருமாள் தர்மம் செஞ்சாங்க தெரியுமா? உன் வீட்டுல காசு இருக்குன்னு சொல்லி அந்த காசை நம்பி
வாழாத. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வாழ. காசு இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். இப்ப சமீபத்தில் வெனிசுலான்னு சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் நடந்துச்சா இல்லையா? எத்தனை கோடீஸ்வரர்கள் போயிட்டாங்க. நில அதிர்ச்சி வந்து எத்தனை பேர் செகண்ட்ல போயிட்டாங்க பூமி உள்ள. எவ்வளவு பேர் கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க. மறுநாள் அந்த குடும்பத்தார்கள் யாரு பிச்சைக்காரங்களா போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் நினைச்சா உன்னுடைய பணம் காசை அடுத்த வினாடி உன்னோட பிச்சைக்காரனாக்க முடியும் அல்லாஹ்வால. இதுதான் அல்லாஹ் சொல்ற தவக்குல் அல்லாஹ் மேல நீ வச்சிருக்கிற பணம் காசு மேல வைக்காத. ஏன் தெரியுமா? நீ வச்சிருக்கிற பணம் காசு என்பது அல்லாஹ் உனக்கு தந்ததுதானே தவிர அது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் தான் நிரந்தரமானவன். இன்னைக்கு நாம காலையில எந்திரிச்சா நைட் வரைக்கும் ஓடுறோம் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த காசு கிடைக்குமா, அந்த காசு கிடைக்குமா, என்னத்துக்கு? நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு வண்டி வாங்கணும், நல்ல இந்த உலகத்துல சாந்தாரா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த உழைக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய அற்புதமான நேரங்களை, தொழிலுடைய நேரங்களை விட்டுட்டு கஷ்டப்படுறோம்ல, அதான் அல்லாஹ் ரசூல் விரும்புறது இல்லை. லோகருடைய பாகம் சொல்றாங்க, எனக்கு வேலை தாங்க முக்கியம், லோகர்லாம் நான் தொழ தேவையில்லை, அதெல்லாம் நான் தொழ முடியாது. லோகர் பாகம் சொன்னா சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று ஒரு மனிதர் தொழுகையை அலட்சியப்படுத்தி சம்பாதிப்பாரே ஆனால் அவருடைய அந்த பணம் காசு அவருக்கு எந்த பயனும் எந்த பிரயோஜனத்தையும் தராது என்பதை நீங்க நல்ல விளங்கி வச்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் வீடு கட்டிட்டா அந்த வீட்டுல காலகாலமா நம்ம வாழ்ந்துடலாம். நிச்சயமா கிடையாது. ஒருத்தர் வீடு கட்டினார், பழைய வீடு இருக்குது, சவுதிக்கெல்லாம் போய் சவுதிக்கு போயிட்டு வந்து புது வீடு கட்டி 3 மாடி, 3 ஆம்பளை பசங்க, 3 ஆம்பளை பசங்க ஒரு ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, மொத்தமா 3 ஃப்ளோர் ஒருத்தருக்கு வச்சிருக்காரு. புது வீடு கட்டியாச்சு. அற்புதமான வீடு கட்டி முடிச்சு இன்னும் வந்து அந்த வீடு திறப்பில செய்யல. நாளைக்கு வீடு திறப்பில செய்யறாங்கன்னா இன்னைக்கு மோத போயிட்டார். இப்ப உடனே அந்த அம்மா சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, அந்த புது வீட்டுல வச்சு என்ன செஞ்சிடலாம், எடுத்துக்கலாமே, புது வீட்டுல வச்சு எடுக்கலாமே. அப்ப சொல்றாங்க பசங்க சொல்றாங்க, வேணாமா, அது வந்து ஜனாசா எங்க வைக்க கூடாது, புது வீட்டுல வைக்க கூடாது, பழைய வீட்டுல தான் ஜனாசா வைக்கணும். காசு யாருது, கஷ்டப்பட்டது யாரு, 3 பேர் கட்டினது யாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டியே, காலகாலமா பசங்க 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 சொல்லி கஷ்டப்பட்டியே, உன்னுடைய அந்த கஷ்டப்பட்ட அந்த காசு ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடிஞ்சுதா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்கிற என்னது, நாம வீடு கட்டி வாழ்ந்தோம்னா நீ நினைக்கிற, ஒருபோதும் முடியாது. வீடு கட்டுறதுனால நீ வாழ்ந்துட முடியாது. தவக்குல் அல்லாஹ் மேல வையே. யா அல்லாஹ் உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், யா அல்லாஹ் உன்னை நான் தொழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தொழறதுக்கு நசீப கொடு, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கோ. இல்ல இப்ப அந்த பசங்க செஞ்சாங்களா இல்லையா, கடைசி வரையும் அந்த அவங்க வீட்டுக்காரங்க செய்யல, புது வீட்டுல வைக்கவே இல்ல, ஜனாசா கொண்டு போய் அடக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் அந்த வீடு கிரகப்பிரவேசம் செஞ்சு செய்யறாங்க, புது வீடு திறக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நல்லா விளங்கி வச்சுக்கீங்க. நீங்க சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாமே என்னது, இந்த உலகத்துல நிரந்தரமானதல்ல. அதை நம்பி நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேவலம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு இந்த உலகத்தில் கண்ணியம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நான் யாரை நாடுகிறேனோ அவரை கண்ணியப்படுத்துவேன், யாரை நாடுகிறேனோ அவனை கேவலப்படுத்துவேன் என்று அல்லாஹ் யார் சொல்றான்? நம்மள பார்த்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம கண்ணியமான வாழ்வு வேணுமா? நம்ம நினைக்கிறோம் கண்ணியமான வாழ்வுன்னு சொன்னாங்க சொந்த வீடு, பெரிய பங்களா, ஒரு கார், ஒரு வீடு, நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் நீங்க நினைக்கிறது உண்மை. ஆனா அது தர்றவங்க யாரு? அந்த அல்லாஹ் ஒரு வீட்டுல சம்பாதிக்கிறீங்க. லோடு வாங்க சொல்றது பெண்கள் உட்காந்து டிவி பாக்குறாங்க, அசர் வாங்க சொல்றது எந்த 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 ரியாக்ஷனுமே இல்ல, அசர் பொறுமையாக மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. மகிழ் பிறகு சீரியல் இருக்கு, இஷாவுக்கு பிறகு வீடுகள் ஒரு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். எந்த தொழுகையை பத்தி பெண்களுக்கும் கவலை இல்லை, ஆண்களுக்கும் கவலை இல்லை. சமீபத்துல சில பசங்க தொழுகைக்கு வரத பத்தி சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னது பசங்க காலையில எந்திரிக்க முடியாது, ரொம்ப டயர்டா இருக்காது பசங்களுக்கு.
இப்ப நான் கேட்டேன், அந்த பசங்க எப்படி நீங்க தொழுவ பழகுவீங்க? நீங்களும் சொல்ல மாட்டீங்க. சரி, பசங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்களே, அவங்க ஆடப்பட்டு அப்படிதான் இருக்கும், டயர்டாதான் இருக்கும். நாங்க தான் தொழுவல, நீங்களா போய் தொழுவுங்க. நாங்க தான் ஓதுல, நீங்க போய் நல்லபடியா ஓதுங்க. உங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு வாழ்க்கை ஆபாதம் இருக்கட்டுமே என்று அந்த பெற்றோர்கள் ஆர்வப்படுத்தல. அந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க. என்னது பசங்க எப்படி எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம்னா, நாங்க எந்திரிக்க மாட்டோம். நாங்க எந்திரிச்சா பசங்க ஏற்படுது. நாங்க தொழுதா பசங்க தொழுவது. நாங்களும் தொழுவ மாட்டோம், பசங்களையும் தொழ விட மாட்டோம். அவங்கள ஆர்வப்படுத்த ஒரு அசல் வந்து அவரையும் நாங்க என்ன பண்ணுவோம், டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவோம். அவருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா புடுங்கி எங்க பசங்க யாரும் தொழில் வர மாட்டாங்க, எங்க பசங்க யாரும் மாசம் செய்ய வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் எங்க பசங்களுக்கு நாங்க டீச்சிங் கொடுப்போன்ற அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறோம். அப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன், 5இல் வளையாதது 50இல் வளையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்க பிள்ளைங்க நீங்க தொழுறாங்கன்னா நீங்க அல்லாஹ் கோடி கோடி சுக்ரியா செய்யுங்க. நான் தொழுவேன், என் பிள்ளை தொழுவேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைய கூட உங்களுக்கு வாழ்வு உண்டு. காலையில எந்திரிச்சு புள்ள போறோம், எப்படி காலையில எந்திரிப்ப, நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் என்று நீங்கள் தாலாட்டு பாடுகிறீர்களே, ஆனால் அதற்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது. உங்க பிள்ளைய நீங்களே நரகத்துக்கு அனுப்புறதுக்கு வழி வழி மாத்துறீங்க, அவ்வளவுதான். அவன் தூங்குறா, காலையில எப்படி எந்திரிக்க முடியும்? காலையில நீங்க எந்திரிச்சு பழகிறது இல்ல. கேட்டா காரணம் சொல்றது, லேட் வர்றது, லேட்டா வந்து ஆமா லேட் ஆகுதுதான். ஏன்னா ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டு வந்தீங்க, இல்ல காலையில ஒரு ஃபங்க்ஷன் 5 மணிக்கு ஷார்ப் எடுத்துருக்குது, என்ன பண்ணுவீங்க? தூங்கி வச்சு போய் 8 மணிக்கா போறீங்களா? 5 மணிக்கு கிளம்புனாதான் ட்ரெயின். 5 மணிக்கு வண்டி எடுத்துருவா எங்கூர்ல இருந்து. இல்ல நான் பொண்ணு, நான் எந்திரிக்கிறது 8 மணி தான் எந்திரிப்பேன் சார். நான் 8 மணி தான் எந்திரிப்பேன், எனக்காக ட்ரெயின் நீங்க சொல்லி நிப்பான ட்ரெயின். எந்திரிச்சு ஓடுவீங்களா இல்லையா? ஏன் அப்ப எந்திரிக்க முடியுது உங்களால? என்ன ஒரு ஃபங்க்ஷன், வெளியூர் போகணும், வெளியூர் பயணம் போகணும், வெளியூருக்கு என்ன போக வேண்டியது இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல உங்களால என்ன செய்ய முடியுது? பயணம் செய்ய முடியும், சீக்கிரமா எந்திரிக்க முடியும் என்று இருக்கும் போது ஏன் மீதி ஃபஜ்ர் தொழுகையை ஏன் அதை அவாய்ட் பண்றீங்க? சரி, ஃபஜ்ர் தொழுவுங்க, மீதி சாதாரண நேரம் வக்து இருக்கிற புள்ளிங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஏங்க வீட்டுல இருக்கிற தள்ளி தொழுகைக்கு மரியாதையா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நம்ம ஊர்ல வர்றாங்க, பெண் பிள்ளைகள் பெரிய பெரிய பசங்க எல்லாமே 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, பொம்பளை பசங்க அலிப்பா தெரியல. அந்த பசங்களுக்கு அலிப்பா தெரியல, மனசு ரொம்ப கவலையா இருக்கு. கேரளாவில் போய் பாருங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குர்ஆனை சரளமா ஓதுவான். அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஹைல்னா என்னது, நிஃபாஸ்னா என்னது, மாதத்தீட்னா என்னது, அது எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும், அது ஃபர்ல் என்ன, அதோட சுன்னத் என்ன, எப்படி நம்ம தாய் தந்தை நடக்கணும், எல்லா விஷயங்களும் அத்துப்படியா தெரியும் அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்குமே. நீ தமிழ்நாட்டுல அப்படி ஒரு மதரசா இல்ல, சரி நம்ம நல்லபடியா நம்ம பிள்ளைகளை தர்பியா செஞ்சு கொண்டு வரலாம்னு சொன்னா அதுக்கான ஒத்துழைப்பு பெற்றோர் யாரும் தர மாதிரி இல்ல. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் இங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. நாங்களா தான் இருப்போம். நாங்க எப்படி இருப்போம்? நாங்களா தான் இருப்போம். நாங்க மதரசா பசங்க அனுப்ப மாட்டோம், லீவ் போட்டுருவோம், வீட்லயே இருப்போம், எந்த காரணம் சொல்ல மாட்டோம். ஏன்னா மதரசாக்கு போய் நான் சொல்ல மாட்டோம், கம்முன்னு இருப்போம். எப்படி பசங்க விளையாடுவாங்க, எப்படி பசங்க நாயகர்கள் கிளம்பி எப்படி உணர்வாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார வச்சு களிமா சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? இப்பயே இந்த பிள்ளைகளுக்கு தனக்குள் நீங்க களிமா சொல்லி கொடுத்தாங்க, பிற்காலத்துல இந்த பிள்ளைகள் அற்புதமான குழந்தைகளாக, தாய் தந்தைகள் கட்டுப்பட குழந்தைகளாக வருவாங்க. நீங்க நல்லா விளங்கி வச்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை அடித்துக் கொண்டு, தாயை திட்டிக் கொண்டு வாழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல. ஒரு அம்மாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அஜர்கிட்ட, சேலத்துல ஒரு அஜர்ட் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச அஜர்ட். அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அஜர்ட் என் பையன் சொல்றதே கேட்க மாட்டான். சரி, இப்ப இந்த நாள் ஜும்மா தொழிலுக்கு போயிட்டு இருந்தான், இப்ப ஜும்மா தொழிலுக்கு போக மாட்டான். நீ என்ன பண்றான்? கேம் விளையாண்டுருக்கான். ஜும்மா தொழிலுக்கு போகாம கேம் விளையாண்டுருக்கான். அத்தா வந்து சவுதியில இருக்கான். அத்தா போன் பண்ணி சொல்றாரு, ஏன் ஜும்மா தொழிலாம் போறதுல தொழிலுக்கு போயிட்டுதா அப்படின்னு போன் பண்ணி அத்தா சொல்றாரு. உடனே மகன் அம்மா கிட்ட கேட்கறான், அத்தா இவனை போட்டு கொடுத்துட்டியானே, இல்ல அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அம்மாவை மிரட்டுறான் புள்ள. ஏன்
இந்த நிலைமை வந்துச்சு? அவன் சொல்ற கேட்கிற நேரம் ஒண்ணு இருந்துச்சுல, தொழுகைக்கு போ அப்படின்னா போ ஒரு நேரம் இருந்துச்சுல, நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்தை ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்க? தொழுகைக்கு போடா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை ஏன் வட்டி பார்த்துட்டு இருந்தீங்க பசங்களோட சேர்ந்து? ஓது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பானே அந்த நேரத்தை ஏன் விட்டுட்டீங்க? பிற்காலத்தை நீங்க கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல. அதுக்கப்புறமா அந்த ஹஸ்ரத் சொன்னாரு, இப்ப அந்த பையனை கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு அதாபு, அந்த அதாபு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு மதரசாவில அட்னன்ஸ் போட்டு வச்சிருக்க. தொழுகை 5 வக்து தொழுகை அட்னன்ஸ். ஏற்கனவே நம்ம மாசம் வந்து இந்த பசங்க வர்றது இல்ல, குரான் வாங்கடா கூட்டா வர்றது இல்ல. காரணம் என்ன? அவங்க பெற்றோர்கள் அவங்க வந்து மதிக்கிறதே இல்லை. பெற்றோர் சொல்லி பார்த்தா அவங்க போக மாட்டாங்க. என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் உன் புள்ள உன் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நல்லா விளங்கி வச்சுங்க. அவன் போல அவன் வரமாட்டான் சொன்னா கேட்க மாட்டான், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் வாழ்க்கையில கேட்க மாட்டான். அந்த தர்பியத்துக்காக தான் என்ன செய்யறோம்? இந்த களிமா விளக்கங்கள் பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறோம். தவக்குல் அல்லாஹ் மேல வைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்னா யாரு, ரசூலுனா யாரு, கலிமானா என்ன அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. வீட்டோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. எத்தனை பெண் பிள்ளைகள் வீட்டுல 5 பேர் தொழக்கூடிய பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த கோதாபேட்ல டோபியாவை எத்தனை பேர் இருக்காங்க? பெண் பிள்ளைகள் தொழக்கூடிய பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க? பெண்கள் எத்தனை பேர் தொழுறாங்க? எந்த விழிப்புணர்வே இல்லையே. அப்போ நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வரல. இந்த உலகத்துல வாழ்வு என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அது மறு உலகத்துல மட்டும்தான். இந்த உலகத்துல நம்ம வாழ வரல. முதல்ல நிலைக்கு வச்சுங்க. இந்த உலகத்தில் வாழ்வு என்று அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அல் ஹயாத்து, வாழ்வு என்பது எப்ப சொன்னால் வல் ஆகிரத்து லஹுவல் ஹயவான், மறுமை நாள் தான் நீங்க வாழ்றதுக்கு தகுதியான இடமே தவிர இந்த உலகம் என்பது நீங்க வாழ்றதுக்கு வரல, நீங்க சம்பாதிக்க வரல, நீங்க குழந்தைக்கு வரல, நீங்க வீடு கட்ட வரல, நீங்க வண்டி வாங்க வரல, நீங்க பிசினஸ் பண்ண வரல. நீங்க இந்த உலகத்துல அல்லாஹ் எதுக்கு நம்ம படைச்சிருக்கிறான்? அல்லாஹ் யாரு, ரசூலா யாரு, கலிமா என்ன, இந்த அல்லாஹ் ரசூலுக்கு என்ன சொல்லி தர்றாங்க என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதன்படி வாழ்வதற்காகத்தான், முஃமினா வாழ்றதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. தவிர தான் தோண்டித்தனமா வாழ்றதுக்கு அல்லாஹ் நம்ம படைக்கவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், லா தத்தபியு குதுவத்தி ஷைத்தான், நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அந்த மனோ இச்சை இருக்கிறது அது உங்களை மிகப்பெரிய வழிகாட்டில் கொண்டு போய் சேர்த்துன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நாம பெரும்பாலும் திக்ர் மஜ்லிஸ் நம்ம எதுக்கு வைக்கிறது தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு திக்ர் மஜ்லிஸ் ஒரு வீட்டுல வைக்கிறோம்னா அந்த வீட்டுல கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் திருந்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்ம வீட்டுல திக்ர் மஜ்லிஸ் வச்சிருக்காங்க, இனிமே நம்ம இன்ஷா தொழ ஆரம்பிக்கலாம். இன்னையில இருந்து நான் தொழுறேன், இஷா தொழுகையில இருந்து தொழுறேன், நாளையில இருந்து கிடையாது, இன்னைக்கு இஷா தொழுகையில இருந்து நான் தொழுறேன் இன்ஷா அல்லாஹ். என் வாழ்நாள என்ன தொழுகை விட மாட்டேன். எங்க வீட்டுல பெண்கள் பொங்கல் பசங்க நான் தொழுவ சொல்றேன், எங்க வீட்டுல ஆம்பளை பசங்க நான் தொழுவ சொல்றேன் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ்வோட துஆ செஞ்சு முடிவை வாங்கிக்கணும். ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக நம்ம என்ன வைக்கல, திக்ர் மஜ்லிஸ் வைக்கல. எப்படி சில பேர் வழங்கி வச்சிருக்காங்க திக்ர் மஜ்லிஸ்னா, எல்லா வீட்லயும் திக்ர் மஜ்லிஸ் வைக்கிறாங்க, எங்க வீட்லயும் ஒரு நாள் வச்சுக்கணும் சார், எங்க வீட்டுல ஒரு நாள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கல. நாம திக்ர் மஜ்லிஸ் வைப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு அதான் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமாள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, அவன் லா யன்துரு பி அம்வாலிக்கும், உங்களுடைய பொருள்களை அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. அப்படின்னா ஒரு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, வெளிய போக பெண்கள் புர்காலாம் போட்டு போறாங்க. சில பெண்கள் புர்கா போடுறது தலையில தூண்டு இருக்காது, நான் கோட்டாரவர்கள் மாதிரி அழகா புர்கா போட மாட்டிப்பாங்க, தலையில எந்த தூண்டு இருக்காது. அது மாதிரி அவங்க என்ன நியத்துனா, நாமளும் முஸ்லீமா போறது என்ன பண்றது, இந்த மாதிரி புர்கா போடுறதா இருக்குது அப்படின்னு சில மனிதர் நினைச்சுக்காங்க. நீங்க புர்கா போடுறதுனால முஸ்லீம் ஆயிட முடியாது, தாடி வச்சிருந்ததுனால முஸ்லீம் ஆயிட முடியாது, தொப்பி போடுறதுனால முஸ்லீம் ஆயிட முடியாது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளையோ உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்க்கிறதே கிடையாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கறான்.
நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் பார்க்கறான். நீங்க நினைச்சீங்க நீ அல்லாஹ் தொழணும், அல்லாஹ் நல்லபடியா தொழணும் அப்படின்னு நினைச்சீங்க, நீயே வச்சீங்க மனசுல. நீயே வச்சதோடு மட்டும் இல்லாம யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ அது அவசியம் இல்லை, நான் இங்க இருந்து 5 காலம் தொழுவேன் என்று நீங்க தனியா தொழ ஆரம்பிச்சீங்க. நீங்க தொழுவது யாரும் பார்க்கல. இந்த செயலை அல்லாஹ் விரும்பும். இதை நான் செஞ்சேன், இந்த செயல் யாருக்காக தெரியுமா? அல்லாஹ்வுக்காக செஞ்சேன். இந்த திக்ர் மஜ்லிஸ் வச்சேன் யாருக்காக செஞ்சேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வச்சேன். சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி திக்ர் மஜ்லிஸ் நான் வைக்கல. அந்த திக்ர் மஜ்லிஸ் வைப்பதன் மூலமாக எங்க வீட்டுல 4 பேர் திருந்துறாங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம். சும்மா பேருக்காக நாங்கள் திக்ர் மஜ்லிஸ் வைக்கிறார் என்று நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். காரணம் அல்லாஹ் உங்களை உள்ளங்களை தான் பார்க்கிறான் தவிர உங்களுடைய தோற்றங்களையோ நீங்கள் போடக்கூடிய ஆடைகளையோ அல்லாஹ் ஒருபோதும் பார்க்கிறது கிடையாது. அப்படி நீங்க நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஹதீஸ் சொல்லி நான் முடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டை விட்டு வெளியே போனாங்க, வேகமா அந்த காசு தர்மம் செஞ்சுட்டு திருப்பி வந்து தொழ வச்சாங்க. ஏன் அந்த காசு தர்மம் செஞ்சாங்க தெரியுமா? அந்த நாணயத்தை, அந்த காசு நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், நாளைக்கு செலவுக்கு என்ன பண்றது? நம்ம வீட்டுல 2 தங்க நாணயம் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். இப்ப நம்பிக்கை உங்களுக்கு யார் மேல வராது? அல்லாஹ் மேல வரவே வராது. இப்போ உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குது. நம்ம நம்பிக்கை என்ன இருக்கும்? என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நாளைக்கு 10 நாளைக்கு என்ன செலவு வந்தாலும் நான் பேங்க்ல இருந்து எடுத்துப்பேன். அல்லாஹ் சந்தோஷப்படவே மாட்டான். உங்களை பார்த்து அல்லாஹ் வருத்தப்படுறான். ஏன் தெரியுமா? நீ தவக்குல் அல்லாஹ் மேல வைக்கவே இல்லையே. யார் கலிமா திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, யார் கலிமாவை விளங்கி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தூத்தி உக்லஹ குல்லஹீன் ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அப்பப்ப காசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்போ நீங்க கலிமாவை சொல்ல உபயோகக்கூடியவங்களா இருந்தா, இந்த மஜ்லிஸ்ல நாம எல்லாரும் சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிருங்க. எப்படி அந்த தேவை வருது நீங்க பாருங்க, எப்படி அந்த தேவை நிறைவேறுது நீங்க பாருங்க. நிச்சயமா நிறைவேறியே தீரும். ஏன்? அந்த கலிமாவை அனுபவிச்சவர்கள் அதை உணர்வார்கள். சும்மா கலிமா சொன்னா வந்துருமா? இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா வந்துருமா? நான் பல இடங்கள்ல சொல்ற செய்தி இருந்தா, நிக்காஹ் மஜ்லிஸ்க்கு போறோம், நிக்காஹ் நடக்குது, கல்யாணம் நடக்குது, அந்த மாப்பிள்ளை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்னுடைய மகள் ஃபாத்திமா என்பவரை நான் உங்களுக்கு 2 சாட்சிகளை வைத்து 2 மகனுக்கு நான் திருமணம் செய்து தந்தேன், நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம். கேட்கவே இல்லையா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? கபில்து நிகாஹா, நான் ஒப்புக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன், ஒரு வார்த்தை தான் சொல்றார். இப்ப அந்நியமா இருந்த ஒரு பெண்ணு அவருக்கு மனைவியா போயிட்டா. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நான் ஏத்துக்கிட்டேன், நான் கபூல் செஞ்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே சாதாரணமா இருந்த அந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன ஆயிட்டா? அந்த மனிதனுக்கு மனைவியா போயிட்டா. ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்? அப்ப சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்குன்னு சொன்னா, திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மரியாதை எல்லாம் போயிடுமா? அது எவ்வளவு உயர்ந்த வார்த்தை. எனவே உங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டுல ஒரு பிரச்சனையா அப்பவே சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன நீங்க உடனே அந்த ஸ்பாட்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அந்த பிரச்சனை எப்படி தீருதுன்னு நீங்க பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை தத்தளிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, ஒரு கடன்லயோ ஒரு பிரச்சனையிலயோ நீங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க பயப்படாதீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு மனசுக்குள்ளே சொல்லுங்க. அதை கேட்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்ப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா? கடன் இல்லாத குடும்பம் இருக்கா? நோய் இல்லாத குடும்பம் இருக்கா? எல்லா வீட்லயும் நோய் இருக்கதான் செய்யுது, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அப்படி அந்த பிரச்சனையோட வாழக்கூடிய நீங்கள், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்லி தரேன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நடக்குமா என்றல்ல, நடக்கும் என்று சொல்லுங்க. தவக்குல் அல்லாஹ் மேல வச்சு சொல்லுங்க. நிச்சயமா அல்லாஹ் நடத்தியே காட்டுவோம். என் மேல நம்பிக்கை வச்ச பிறகு நான் எப்பயும் போல கை விட்டுருவேன். 2 பசங்களை பெற்றுருவீங்களேன், அந்த பசங்க கடைசி வரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பசங்க வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுற வரையும் அந்த பெற்றோர்கள் சும்மா இருப்பாங்களா?
அது உங்களை பெத்த வச்சு நீங்களே வளர்த்துக்குங்க, நீங்களே சாப்பிட்டுக்குங்க, நீங்களே ஸ்கூல் போய்க்கீங்க, நீங்களே கல்யாணம் முடிச்சு விட்டுருமா யாராவது? 2 பசங்களை பெத்தெடுத்த நாமளே அந்த பிள்ளைங்களை கடைசி வரையும் கடைசிக்கு வர சொன்னா நம்மளை படைச்செல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. நம்மள கடைசி வரையும் எல்லாம் நம்மளை காப்பாற்றுவோம். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். ஒரு அற்புதமான வாக்கு கூட அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். நீ நம்பிக்கை வைங்க. யார் மேல நம்பிக்கை வைங்க தெரியுமா? அலல் ஹய்யில் லதி லா யமூத். மௌத்தாவே போக மாட்டானே அல்லாஹ், அவன் மேல நம்பிக்கை வைங்க. நாம யார் மேல நம்பிக்கை வச்சுக்கிறோம்? தண்டல்காரன், லோன் கொடுக்குறவன், மகளிர் குழு, பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் ஒரு பயங்கரமான